ஹாய் வெல்கம் டு பிடி பிரைம் 2024ல பாதி வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 6 மாசத்துல வந்த தமிழ் படங்கள் எப்படி இருந்துச்சு, மொத்தத்துல தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. பல படங்கள் வந்திருந்தாலும் சில படங்கள் எதிர்பாராத விதமா நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி படங்களை கடைசியில சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். 2024ல தமிழ் சினிமா ஏன்பா இப்படி இருக்கு, தமிழ்ல வர படங்கள்லாம் ஏன்பா இப்படி இருக்கு அப்படிங்கிற புலம்பலை நிறைய விதங்கள்ல நீங்க கேட்டிருக்கலாம். ஏன்னா இந்த 6 மாசத்துல நாம சொல்லிக்கிற மாதிரி பெரிய அளவுல ஒரு மேசிவ் ஹிட் படமோ ரொம்ப சூப்பர்பா இருக்குன்னு கொண்டாடுற படமோ வரல. அதுக்குன்னு மொத்தத்துல ஹிட்டே இல்ல அப்படின்னு சொல்லல. அரண்மனை 4 ஹிட் ஆச்சு, இப்போ ரீசெண்டா மகாராஜா ஹிட் ஆச்சு. ஆனா அந்த ஹிட் ரேஷியோ முன்ன விட தமிழ் சினிமால ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது தான் விஷயமே. ஹிட் அப்படிங்கிற விஷயத்துல இந்த வருஷம் அடிச்சு ஆடினது மலையாளம் சினிமா தான். ஆட்டம், ஆப்ரஹாம் ஓஸ்லர், அன்வேஷிப்பின் கண்டெத்தும், பிரேமலு, பிரம்மயுகம், மஞ்சுமல் பாய்ஸ், ஆடு ஜீவிதம், ஆவேஷம், வருஷங்களுக்கு சேஷம், ஜெய் கணேஷ், குருவாயூர் அம்பல நடையில், டர்போ, தலவன், பாரடைஸ், ககனச்சாரி அப்படின்னு இந்த வருஷம் மலையாளத்துல பல படங்கள் பெரிய ஹிட் ஆயிருக்கு, பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. மலையாள சினிமா இவ்வளவு ஹிட் அடிச்சிச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ் சினிமா ஏன் அவ்வளவா செல்ஃப் எடுக்கல? வாட் ஹேப்பன் டு தமிழ் சினிமா இன் 2024's ஃபர்ஸ்ட் ஹாஃப்? தமிழ் சினிமான்னு இல்லை, பொதுவாகவே சினிமாவில் 2 விஷயங்கள் தான் எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். ஒன்று, பெரிய ஹீரோஸோட படங்கள் வர்றது. அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழில் ரஜினி, கமல், விஜய், அஜித், ஈவன் சூர்யா, விக்ரம், சிம்பு, கார்த்தி இவங்களோட படங்கள் கூட இந்த வருஷம் வரல. நோ, லால் சலாம் ரஜினி படம்னு சொல்லிடாதீங்க, அந்த காமெடிலாம் இங்கே செல்லாது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்கக்கூடிய 5 ஸ்டார்ஸோட படங்கள் எதுவுமே 6 மாசமா ரிலீஸ் ஆகலைன்னா சினிமா டல் அடிக்க தான் செய்யும். டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸோட படங்கள் மிஸ் ஆனாலும் அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்டார்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. உதாரணமா அயலான், செமி தமிழ் மூவியான மேரி கிறிஸ்மஸ், அந்த படம் ஹிந்தியில தான் மெஜாரிட்டியா எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதை செமி தமிழ் படம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ரத்னம் அண்ட் மகாராஜா, இதுல மகாராஜாவோட ஹிட்டை தவிர மற்ற படங்கள் எதோடைய ஹிட்டும் நமக்கு விசிபிளா தெரியல. அண்ட் மேரி கிறிஸ்மஸ் பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்தாலும் நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி அயலானோ, கேப்டன் மில்லரோ, ரத்னமோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். பரவலா அந்த படங்கள் கொண்டாடப்பட்ட மாதிரி தெரியல. ஈவன் தோ பாக்ஸ் ஆஃபீஸ்ல அந்த படங்கள் நல்ல நம்பர் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் கூட. சரி, பெரிய படங்கள் கைவிட்டுடுச்சு, பெரிய ஹீரோக்கள் கைவிட்டுட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல நல்ல என்டர்டைன்மெண்டான படங்கள், நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சுன்னா பெரிய ஹீரோஸோட படங்கள் வரலையே அப்படிங்கிற யோசனைக்குள்ளேயே நம்ம போக மாட்டோம். ஆனா அந்த ரேஞ்ச்ல இந்த வருஷம் அந்த படங்கள்லாம் என்னன்னு தெரியுமா? மிஷன் சாப்டர் 1, சைரன், ஜோஷுவா இமை போல் காக்க, ரெபல், கல்வன், டியர், ரோமியோ, ரசவாதி, ஸ்டார், எலெக்ஷன், பிடி சார், வெப்பன். இதுல சில படங்கள் மிக்சடான ரிவ்யூஸ் வாங்குச்சு, சில படங்கள் மோசமான ரிவ்யூஸ் வாங்குச்சு. ஸோ என்டர்டைன்மெண்ட், நல்ல கண்டென்ட், இந்த கேட்டகரியிலையும் தமிழ் சினிமா கடந்த 6 மாசமா ஃபெயில் தான் ஆச்சு. இந்த ரெண்டுக்கும் போன வருஷத்தை எக்ஸாம்பிளா காட்ட விரும்புறேன். குறிப்பா 2023யோட அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த். வருஷத்தோட தொடக்கத்திலேயே வாரிசு, துணிவு ரெண்டும் ஒரே நாள்ல ரிலீஸ். அதுக்கப்புறமா டாடா, வாத்தி, அயோத்தி, விடுதலை பார்ட் 1, பொன்னியின் செல்வன் பார்ட் 2, குட் நைட், போர் தொழில், ஆமன்னன். பெரிய ஹீரோஸோட படங்கள், பெரிய படங்களும் வந்துச்சு. இன்னொரு பக்கம் நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள், நல்ல என்டர்டைன்மெண்டான படங்களும் வந்துச்சு. ஸோ 2023யோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே மாசத்துக்கு ஒரு படம் அல்லது 2 படமாவது பெரிய ஹீரோ, பெரிய படங்களும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படங்களும் வந்திருக்கு. அந்த ரேஷியோ தான் இந்த வருஷம் சுத்தமா மிஸ்ஸிங். இதுக்கிடையில கொஞ்சம் ஃபேர் கேம் மாதிரி சில படங்களும் வந்துச்சு. ப்ளூ ஸ்டார், வடக்குப்பட்டி ராமசாமி, லவர், இங்க நான் தான் கிங்கு, இது மாதிரி படங்களை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள வருஷங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கம்மி. அண்ட் இந்த வருஷத்துல பெரிய அளவுல தியேட்டருக்கு ஆடியன்ஸை கூட்டு வந்த படங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அரண்மனை 4, மகாராஜா. மொத்த 6 மாசத்துக்கு 2 படங்கள் தான் பெரிய ஹிட் அப்படின்னா சோ சேட். அதே சமயத்துல இதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கல்களையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்க முடியாததுன்னு கூட தோணுது. ஏன்னா ஏப்ரல்ல வந்திருக்க வேண்டிய தங்கலான், ஜூன்ல வந்திருக்க வேண்டிய இந்தியன் 2, ராயன், இந்த 3 பெரிய படங்களும் எலெக்ஷன் வருது அப்படிங்கிற காரணத்துக்காக தள்ளி போச்சு. ஒருவேளை அந்த போஸ்ட்மான்மெண்ட்ஸ் நடக்காம இருந்திருந்தா போன 6 மாசத்திலே இன்னும் சில ஹிட் படங்கள் சேர்ந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒரு சைக்கிள் தான், எல்லா மொழி சினிமாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு செட்பேக் தான். இதெல்லாம் கடந்து அடுத்து வரப்போற 6 மாசம் இந்த சூழலை மாத்தும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா அடுத்து ரிலீஸ் ஆக போற படங்களோட லிஸ்ட் அந்த மாதிரி. ஜூலை 26 ராயன், ஆகஸ்ட் 15 தங்கலான், செப்டம்பர் 5 விஜயோட கோட், அக்டோபர் 10 கங்குவா. இதுல என்ன ஸ்பெஷல்னா அதே டேட்ல ரஜினியோட வேட்டையனும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த கிளாஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஷா இருக்கலாம். அண்ட் தீபாவளிக்கு அஜித்தோட விடாமுயற்சி, இந்த படங்கள்லாம் அடுத்தடுத்து ரிலீஸுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. இது இல்லாம இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணாம சிவகார்த்திகேயனோட அமரன், மிஷ்கின் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற ட்ரெயின், அண்ட் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல விடுதலை பார்ட் 2.
இந்த படங்களும் இந்த வருஷ ரேஸ்ல இருக்கு. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். எஸ், வீடியோவோட எண்ட்ல சில சர்ப்ரைஸான படங்கள் பத்தி சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த படங்கள் என்னலாம்னா பைரி, அதோமுகம், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த 3 படங்களும் இவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தியேட்டர்லயும் இந்த படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசெப்ஷன் கிடைச்சிருக்கலாம்னு தோணுச்சு. பைரி இந்த படம் ஒரு புறா பந்தயம் சம்மந்தப்பட்டது. அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அதனால உருவாகக்கூடிய பகை, அரசியல் இதெல்லாம் பேசியிருக்கு. ரொம்ப பரபரப்பாக நகரக்கூடிய ஒரு படம். இதோடைய அடுத்த பார்ட்டுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் இப்போதைக்கு அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. அதோ முகம் பல ட்விஸ்ட்டுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு படம். படத்துடைய ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் நீங்க எதிர்பார்க்காத விதத்திலே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு படம். இதனுடைய அடுத்த பார்ட்டுக்கும் ஐ ஆம் வெயிட்டிங். இப்போ இந்த படம் அமேசான் பிரைம்ல நீங்க ரெண்ட் கட்டி பார்த்துக்கலாம். லாஸ்ட் படம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இது ஒரு ஆண் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து எப்படி வேற ஒரு மனுஷனா மாறுறான் அப்படிங்கிறத பத்தின படம். குறிப்பா செக்ஸ் மேலையும் பெண்கள் மேலையும் அவனுக்கு இருக்கக்கூடிய பார்வை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பத்தியான படம். அதை இந்த படத்தோட டைரக்டர் நிறைய காமெடி கலந்து கொடுத்திருந்தாரு. அது ரசிக்கும்படி இருந்தது. இந்த படம் இப்போதைக்கு எங்கேயும் ஸ்ட்ரீம் ஆகல. எப்போ ஓடிடியில் வருதோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ ரீவைண்ட் ஆஃப் தமிழ் சினிமாஸ் 2024 ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் வேறொரு விஷயம் பற்றி பேசலாம். நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.